அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 5.53 எக்ஸசைஸ் நம்பர் 1. ஷோ த நெசசரி என்ட்ரிஸ் டு அட்ஜஸ்ட் த ஃபாலோயிங். இருக்கக்கூடிய டீடைல்ஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 1200, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் ருபீஸ் 300, தென் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ருபீஸ் 450. சி வந்து இன்கம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ருபீஸ் 400, அவுட்ஸ்டாண்டிங் டிவிடெண்ட் ருபீஸ் 350. அடுத்தது டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ருபீஸ் 150. அதுக்கடுத்த ஆப்ஷன் வந்து பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ருபீஸ் 200, தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 500. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கான ப்ராப்பர் ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரிக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். ஸோ சேலரின்றது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வந்து அதில் ஆட் ஆகக்கூடியது, அதனால் அது வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் ஆப்போசிட் என்ட்ரியாக அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ பீயிங் மேட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்திருக்கும். ரெண்ட்டும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். தென் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டும் வந்து ஆட் ஆன் வேல்யூ தான், ஸோ அதோட சேர போகுதுன்னு அர்த்தம். அப்போது அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுறோம். ப்ராக்கெட்டில் பீயிங் மேட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் வந்து ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், அதாவது பெய்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னாலும் ப்ரீபெய்டு அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு வருது, ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா ஜென்ரலாக கிரெடிட் சைடில் அது என்ட்ரி ஆகும். அப்படியே ப்ரீபெய்டு அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்னா அது வந்து டெபிட் சைடில் என்ட்ரி ஆகும். ஸோ அப்போ ப்ரீபெய்டு அப்படின்றது வந்து ஏற்கனவே அடுத்த மாதத்துக்கு இல்லை அதுக்கு அடுத்தது வந்து ஃப்யூச்சரில் செய்யக்கூடிய செலவை இப்போவே நம்ம அந்த செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் ப்ரீபெய்டு. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னும் போது அரியர்னு அர்த்தம், அதாவது நமக்கு வர வேண்டிய சேலரியோ இல்லை கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டோ இன்னும் கொடுக்காம பெண்டிங்கில் வச்சுருக்கிறது. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸு. இப்போ ப்ரீபெய்டு அப்படின்னும் போது இன்சூரன்ஸ், ப்ரீபெய்டு இன்சூரன்ஸு, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஃப்யூச்சரில் வரக்கூடிய டியூக்கு இப்போவே பே பண்ணிட்டோம். அப்போது அது ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 450. ஸோ அது வந்து எங்கே கழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் கழிச்சு காமிச்சிக்கிறோம். அதனால கிரெடிட் சைடில் 450. நரேஷனில் பீயிங் இன்சூரன்ஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம், ஒன் ஆஃப் த இன்கம் கேட்டகரிஸில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீங் அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது இன்கம் கேட்டகரிஸில் வரந்தாலும் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிப்போம். ஸோ அதனால் அது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ கொஸ்டினில் 400 கொடுத்துருப்பாங்க, அது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார், கிரெடிட் சைடில் 400 மென்ஷன் பண்ணிக்குவோம். நரேஷனில் பீயிங் மேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் மேட் டிவிடெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இந்த இடத்துல வந்து ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு அவுட்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா தான், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சேலரி அவுட்ஸ்டாண்டிங் என்னும்போது அது வந்து என்ன பண்ணிக்கிறோம் கிரெடிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதே வந்து இன்கமில் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா அது வந்து கம்பெனிக்கு பெனிஃபிட்டு, அதனால் அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிடணும். அதே மாதிரி தான் அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா உல்ட்டாவாக மாறும். ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணுவோம். இதே ப்ரீபெய்டு இன்கம் அப்படின்னு ஏதாவது கேட்டகரிஸ் வருது அப்படின்னா, அதாவது ப்ரீ இன்கம், அட்வான்ஸ்டு இன்கம், அதுதான் வந்து அந்த ப்ரீபெய்டு அப்படின்ற கேட்டகரிஸில் ப்ரீ ரிசீவ்டு இன்கம் அப்படின்றது மாதிரி வரும். ஸோ இப்போ ப்ரீ ரிசீவ்டு இன்கம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அக்ரூடு இன்கம், அல்ல அக்ரூடு இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இந்த கேட்டகரிஸில் வரக்கூடியது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்டார், அது முடிச்சாச்சு. அதே கேட்டகரியில் சி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னும் போது ஒன் ஆஃப் தி இன்கம்ஸ் கேட்டகரி. ஸோ அப்போ அக்ரூடு டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 350 டு டிவிடெண்ட் இன்கம் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் 350. நேரேஷனில் பீயிங் மேட் டிவிடெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பீயிங் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸும் ஒன் ஆஃப் த இன்கம்ஸ் கேட்டகரிஸ் தான். ஸோ அப்போ இது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து 150 ருபீஸ் கொடுத்துருப்பாங்க. டெபிட் சைடில் 150, கிரெடிட் சைடில் 150 மென்ஷன் பண்ணிக்கலாம். நரேஷனில் பீயிங் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது ப்ரீ ரிசீவ்டு அமௌண்ட்டுன்னு இருக்கும், ப்ரீ ரிசீவ்டு இன்கம். அடுத்தது வந்து பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப்கான
ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ பேட் டெட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. இப்போ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 200 டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ அது டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் அதை கழிச்சு காமிக்கணும். அதனால கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இங்கே நெரேஷனில் பீயிங் பேட் டெட்ஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது லாஸ்ட் எஃப் ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் த இன்கம்ஸ் கேட்டகரி. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா கொஸ்டினில் 500 கொடுத்துருப்பாங்க. அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிடலாம். கிரெடிட் சைடில் இன்கம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 500 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். நெரேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்.